வணக்கம். எடப்பாடி பழனிசாமிக்கு இது தேவையா? அப்படிங்கிற மாரி தான் பல கொஸ்டின்கள அதிமுக தொண்டர்கள்லேருந்து கட்சியில இருக்கிற முக்கியமான நிர்வாகிகள் கூட யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி என்னையா பண்ணிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 234 தொகுதி தனி தொகுதிகள தாண்டி எல்லா தொகுதியிலயும் பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமிக்காக வேட்புமனு தாக்கல் கண்டிப்பா பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாரி ஒரு உத்தரவு போட்டுருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து. எதுக்காக இந்த உத்தரவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதாவோட தனக்கு ஆளுமை அதிகம், அதேபோல கட்சியில தனக்கு செல்வாக்கு அதிகம் அப்படிங்கிறத காட்டணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா, தனி தொகுதியை தாண்டி எல்லா தொகுதியிலையும் கம்பல்சரி கட்டாயம் நீங்கள் போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதனால் பார்த்தீங்கன்னா போட்டி போட்டு எல்லாருமே எடப்பாடி பழனிசாமிக்காக வேட்புமனு தாக்கல் பண்ணுறாங்க. இது தேவையா? உதயகுமார் கூட சொன்னார், நீங்கள் மதுரையில் நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். மதுரையில் போய் நிற்கட்டும். ஒரு படத்தில் வடிவேல் படத்தில் வரும்ல, என் தலைவன் வந்துட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா அதே உதயகுமார் என்ன செய்வார்னா மோந்து பார்த்துட்டு, மாட்டு ஐட்டத்தையும் மனுஷ ஐட்டத்தையும் கலந்து அடிச்சுட்டானுங்களே தலைவா அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாரு. அதனால இந்த பில்டப்லாம் ஓவர் பில்டப்லாம் தேவையா இது எடப்பாடி பழனிசாமிக்கு அப்படிங்கிற மாதிரி அதிமுக தொண்டர்கள் கேட்குறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தரப்புலேருந்து அதிமுகவில் இருக்கிற சில நிர்வாகிகள்லாம் பேசும்போதெல்லாம் பார்க்கும்போது கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ண முடியும்? காசை கொடுத்து வேட்புமனு தாக்கல் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. நன்றி, வணக்கம்.